ப்ரோ கிச்சன் டூர் போடுங்க ப்ரோ கிச்சன் டூர். எந்த கேள்வியை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கிறுக்குன்னு முடிக்கிறோம்ப்பா. கிளாஸ் ஸ்டாண்டாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இந்த கிளாஸ் எடுத்து காமிக்க. இங்கே பாருங்கள், இது இப்படி வைக்கிறதுனால பாத்திரம் கழுவிட்டு வைக்கிறதுனால தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும், அழுக்கு படிஞ்சு போய் இருக்காது. சிலர் வீட்டில் நேராக வச்சுருப்பாங்க, அதனால் தண்ணியாக வடியாமல் அழுக்காக இருக்கும் கிளாஸ். அந்த அதுக்காக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரிசல்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாடிகள். இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. மேலே ஒவ்வொரு இதுலேயும் இதில் மாவு, அரைச்ச மாவு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இந்த பருப்பு, சீனி, நாட்டு சக்கரை, பொரிகள் அந்த மாதிரி நிறைய கடலை பருப்பு வகைகள் போட்டுக்கலாம். கீழே இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் ரஃப்பான தேயிலை, கடுகு, உளுந்து, சீரகம், இந்த மாதிரி வத்தப்பொடி நிறைய அந்த பாட்டிலில் போட்டுக்கலாம். இது அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்குமே எனக்கு அடுப்பு சுத்தமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சமையல் பொருள் இல்லையா, அதனால் என்றைக்குமே நீட்டாக அதை வச்சுக்கணும். அதுக்கு பக்கத்தில் மெயினான எண்ணெய் சமையலுக்கு ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெய்க்காக இந்த இது வாங்கி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு இதை கழட்டி காமிக்கிறேன். கழட்டினோன்னு பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ராடக்ட்டு தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அது பக்கத்துலேயே உள்ள சின்ன சின்ன ஜாடிகள்லாம் இருக்கும். இது அவசரத்துக்கு அந்த ஜாடியில் உள்ளது காலி ஆகிட்டுனா இது ரொம்பவே பக்கத்துலேயே இருக்கனால எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே சமையலுக்கு உப்பு, புளி, வத்தல்ன்றது தான் ரொம்ப மெயின் தான். அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த இதில் போட்டுக்கிடுவோம். இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்டு வாங்கி வச்சுருக்கு. உங்கள் வீட்டிலே இது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டாண்டோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இரும்பு ஸ்டாண்டுக்கு இதுவே இல்லை, பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பக்கத்தில் சிசர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பக்கத்தில் கத்தி, அடுப்பில் ஸ்டவ், இதெல்லாம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம், தேட வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த சாப்பாடு வடிகட்டுறதுக்கு, குழம்பு மூடி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு மூடிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொத்தமாகவே ஸ்டாண்ட் அடிச்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இது தனி ஸ்டாண்டு, இது தனி ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ராடக்ட் அந்த இதில் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஆணி அடித்து இறுக்க கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இழுத்தாலும் கீழே விழாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தட்டு. இந்த தட்டுலாம் வரிசைக்கு இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றவங்க வந்தோன்னே அழகாக எடுத்துக்கலாம். இதுவும் வந்து சொன்ன மாதிரி தான் தண்ணி வடிகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே அந்த ப்ராடக்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் அந்த ப்ராடக்டை வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன முட்டை பொரிப்போம், ஆம்லேட் போடுவோம், அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தேவையானதுக்கு இந்த கிண்ணம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் பாத்திரம்னா ரஃப்பாக இருக்கும் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த 2 டின்னு தான். இந்த டின்னில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவசரத்துக்கு இந்த காப்பி குடிக்கச்சில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்காக இதை போட்டுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கனாலே இது துருலாம் பிடிக்காது, நல்லா சில்வர் பாத்திரம் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெருசு ஃப்ரெண்ட்ஸ். இதில் மாவு இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்பு அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னது வடை சுடுறது நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சில்வர் பாத்திரம், சோறு வடிகட்டுறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் எந்த பாத்திரமும் பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு வருமே, அதிலே மெயின் இந்த கிச்சன் கவுண்டர் தான். கிச்சன் கவுண்டர் டாப்புங்கிறது இந்த யூஸ் பண்ணுற இதில் சுத்தமாக இருக்கணும். என்றைக்குமே அழுக்காவே விடக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம அப்பப்போ சமையல் யூஸ் பண்ணச்சில் நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த டப்பா ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்பீங்க எப்படிங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இது ஏன்னா
இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகாய் அந்த மாதிரி சமையலுக்கு எதாவது வெட்டுறோன்னா அதில் வர தோல், கழிவுகள்லாம் இதில் போட்டு நம்ம வெளியே ஆட்டுக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பிளாஸ்டிக் தான், அல்டிமா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது. நல்லா சரியான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அப்படி நீட்டாக இருக்கும். கரண்ட் அடுப்புக்கு வருவோமே, கரண்ட் அடுப்பில் எப்போவாது இது என்ன பொருள் நீட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இது இந்த அடுப்பு இல்லைன்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் இது ரொம்ப அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும்னால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டை பற்றி சொல்கிறேன். இது என்ன பாத்திரம் கழுவிட்டு வைக்கிறதுல அந்த பாத்திரத்தை நம்ம கழுவி கவுத்தச்சில் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி கீழே விழுந்தோடனே அந்த அழுக்கெல்லாம் திட்டாக வராமல் அந்த தண்ணியெல்லாம் இறங்கிறனால பாத்திரம் நல்லா க்ளோவிங் கொடுக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அதனால் கஷ்டமே பட தேவையில்ல. இந்த ப்ராடக்ட் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீப்பான விலை தான். நீங்களும் வாங்கி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி கிச்சன் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கக்கிட்ட வருவோமே. சிங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா மேலே அந்த ப்ரெஷ்ஷு நம்ம காலையிலே பல் விளக்க வரும். அது தேடிட்டு இருக்கிற அவசியம் இல்லை, பக்கத்துலேயே இருக்கனால எடுத்துகிட்டு விளக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பக்கத்துலேயே நம்ம கை கழுவுறதுக்கு இது இருக்குது, ரோஸ் கலர் ஹேண்ட் வாஷ் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க ஃபில்டர் இருக்குது. ஃபில்டர் நல்ல கிச்சன் டூரில் மெயின் தான், அது தண்ணிக்கு அவசியம். அதனால் விருந்தாளிங்க யாராவது கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா தண்ணி குடத்துல கொதி கொடுக்குறத விட இந்த ஃபில்ட்ரு வாங்கி வச்சுருந்தா அதில் அவங்களே பிடிச்சி குடிச்சிக்கிடுவாங்க. அது போக இந்த ஃபில்ட்ரு கரண்ட் ஒரு பெரிய தவளைப்பானை மாதிரி வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் தான், அதனால் தகர மாதிரிலாம் கிடையாது, சில்வராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்கும். உள்ள இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்ட்ரு காலி இருந்தால் இந்த தண்ணி இதில் கொதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக இருக்கும், எந்த அளவுக்கும் இருக்காது பாத்திரம். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே இந்த இரும்பு ஜாடி, மிக்ஸி ஜார் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் டூரோட ஃபைனல் ரவுண்டு இதுதான். இந்த ஸ்டாண்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா இதில் உங்களுக்கு விருப்பமான மிக்ஸி பொருள் இதில் வச்சுக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கோம், உங்களுக்கு இருக்கிற பொருளை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நாங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த டப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், and see you.